மார்க்கெட்டிங் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோலை வந்துட்டு ப்ளே பண்ணும். அதாவது நீங்க 10:1 மெத்தட்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு ஆடுகளை வந்துட்டு வளர்த்துட்டு வரீங்க. பட் இருந்தாலுமே கூட அட் தி சேம் டைம் லாஸ்டா அந்த வளர்த்துட்டு வந்த குவாலிட்டிஸ் ஆஃப் அந்த பிரீட் அந்த குட்டிகளை வந்துட்டு நம்ம வளர்த்து அதை வந்துட்டு மார்க்கெட் பண்ணணும். மார்க்கெட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இதை நான் வந்துட்டு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மார்க்கெட்டிங் பண்ற நீங்க வந்துட்டு மோஸ்டா வந்துட்டு நம்மளுடைய அதாவது கஸ்டமர் நம்ம இடத்துக்கே வந்துட்டு வாங்குற மாதிரி வந்துட்டு பார்க்காதீங்க. மோஸ்டா வந்துட்டு சொல்றேன், நம்ம கொண்டுட்டு போய் ஒரு ப்ராடக்ட்டை வந்துட்டு சந்தையிலோ இந்த மாதிரி நீங்க விற்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்பேரிங் டு த நார்மல் மார்க்கெட்டிங்கை விட உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் மார்க்கெட்டிங் லெவல் கொஞ்சம் அதிகமா இருக்கும். எந்த டைம்ல நம்ம மார்க்கெட் பண்ணா அந்த ஆடை வந்துட்டு சேல் ஆகும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு ஆடை வந்துட்டு நீங்க வீட்டுக்கு வந்துட்டு வாங்கிட்டு போறாங்க அப்படின்னா ஒரு கிலோ இவ்வளவு ரூபாய் நீங்க கொடுக்குறீங்க, நீங்களா கொண்டு போய் சந்தையில விற்கும் போது அங்க வந்துட்டு அதிகமா இருக்கும். சோ அதுதான் நம்ம வந்துட்டு சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ஒரு கிளியர் கட்டான மைண்ட் செட் உங்களுக்கு மார்க்கெட்டிங் பிளான் வந்துட்டு கம்பல்சரி இருக்கணும். சோ இதுதான் இந்த 5 பாயிண்ட்ஸ், இந்த 5 இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இதுதான். ஃபர்ஸ்ட் என்னன்னா அப்படின்னா, பிரீட் செலக்ஷன், ஃபார்மிங் செலக்ஷன், டயட்